ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் நடக்கிற போர் தான் இந்த அமரன். பகை உணர்வு பழிவாங்குற உணர்வோட ஆரம்பம் முதல்ல யார் அடிச்சாங்கிற கேள்வியில தான் தொடங்குது. அடிச்சது யாரா இருந்தாலும் அன்பை மட்டும் நோக்கமா வச்சு போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட தேச தலைவர்கள் வாழ்ந்த இந்தியா மேல இன்னும் அவங்களுக்கு என்னதான் கோபமோ தெரியல. சின்ன குழந்தைகளுக்கு பழிவாங்குற உணர்ச்சியை தூண்டி விடுறாங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த ராணுவ வீரர் அவங்க கையில வசமா மாட்டிக்கிறாரு. அவரை கொடூரமா கொலை செய்யறாங்க. இப்படி அவங்களுடைய கொடூரமான தாக்குதல்னால சில பெண்களும் குழந்தைகளும் அனாதையாவும் விதவைகளாகவும் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல காஷ்மீர் தாக்குதலை எதிர்த்து போட்டியிட ஆளே இல்லாத தருணத்துல இந்தியாவை சேர்ந்த முகுந்த் வி என்பவர் 1983 பிறந்து 91 இந்தியன் ஆர்மி சீஃப் மெம்பர் ஆஃப் லீடர்ஷிப்ல உள்ள வராரு. இவரோட அதிரடி ராணுவ தாக்குதல் வேட்டையில ஜிம் கார்பெட்ல இருந்து லடாக் வரைக்கும் காஷ்மீரே கொலை நடுங்கி போகுது. இந்த தாக்குதல்ல தீவிரவாத கும்பல்ல ஒரு வாலிபர் உயிரிழந்துறாரு. இந்த தாக்குதல் தீவிரவாத கும்பலையும் தாக்கப்பட்ட வாலிபருடைய குடும்பத்தையும் உலுக்கி போடுது. ஒரு கட்டத்துல காஷ்மீரே ஸ்தம்பிச்சு போகுது. இழப்பு யாருக்கா இருந்தாலும் உயிர் ஒன்றுதாங்கிற அடிப்படையில இந்தியாவை சேர்ந்த முதல் அதிரடி தாக்குதல் படையை சேர்ந்த முகுந்த் என்பவர் தீவிரவாத தாக்குதலோட இறுதியில நாட்டுக்காக உயிரிழந்துறாரு. காரணம், இந்திய ராணுவத்தை போர்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட காஷ்மீர் டெரரிசம் துரோகத்தால இந்தியாவுக்கு பக்கபலமா இருந்த முகுந்தை சுட்டுக் கொல்றாங்க. கதையோட இறுதியில எஸ்கே இருப்பாரா மாட்டாராங்கிறது டைரக்டரோட கையில தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.